வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெருக்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. கணவரை பார்க்கணும். போகலாமா? தேவி ஆதிலட்சுமி தங்களுடைய திருவிழை திருநாமங்களுக்கு அன்பு மனைவியாகப்பட்ட ஆதிலட்சுமி மல்லிகை முல்லை இருவாசை கோங்கம் அநேக வகையான புஷ்பங்களை பறித்து பன்னீரால் பாதத்தை கருவி எனது பட்டாளையால் திருவிழை திருநாமங்களுக்கு அணியன்
ஆதிலட்சுமியின் மார்பிலே இருப்பார். உன்னை போல பெண்களும் எல்லாம் இங்கே வருகிறதற்கும் அனைத்து தாய் மாதர்களும் மஞ்சள் குங்குமத்துடன் பூவுடன் பொட்டுடன் தீர்க்க சுமங்கலியாய் வாழ்ந்திருப்பார். அடியோடி தேவி, நான் அரண்மனையில் இருந்த மங்கையார். உண்மைதான். அது சீக்கிரம் நீ ராஜசபைக்கு அழைத்த காரணம் ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன திருவடி பாதங்களுக்கு அடியோன் வந்தனம் செய்து கூடி வரலாம்னு நினைச்சோம். சொல்ல மாட்டோம். வந்துட்டியா? நாராயண நாராயண. உன் தாத்தாவோட திருமணம் முடித்து இத்தனை வருட காலமாக வாழ்ந்து வருகிறேன். என் கணவரை கண்டால் கூட எனக்கு பயமில்லை. உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாகிறது. என்ன பாட்டு என்ன பார்த்தா என்ன பயம்? நாரதன் வந்தால் ஏதாவது கலகத்தை உண்டு செய்து விடுவார் பயம்தான். சரி, பேசுவதற்கு நேரமல்ல என்று இல்லாமல் இன்று இந்த வைகுண்டத்தை தேடி வந்திருக்கிறாய். நாரதா, என்ன செய்தி? தாத்தா, உலகத்தை சுற்றி வந்த உண்மை என்று சொல்வதற்கு, அகிலத்தை சுற்றி வந்த அதிசயத்தை சொல்வதற்கு. பெண்களின் அதிசயம் என்றால் சற்று பாட்டியின் காதில் விழாமல் இந்த பக்கம் வந்து சொல்லுங்க. பெண்களா? சொல்லிவிடுங்கள். என்ன நாரதா பெண்கள் என்று வைக்கிறார்? இல்லை இல்லை, தங்களை பார்ப்பதற்கென்று கூறினேன். ஆகட்டும். நாராயண நாராயண. சரி, நீ மிக தூரம் வந்து கலப்பாக இருப்பாய். உனக்கு நான் பால் பதார்த்தம் ஏதாவது சாப்பிடுவதற்கு செய்கிறேன். கொண்டு வா. அதற்கு தான் உரைத்தேன். அறுசுவை உணவோடு சாதங்களை ரெடி செய்து கொள்ளுங்கள், வந்து விடுகிறேன். பேசிக்கொண்டோம். நாராயண நாராயண. நம்ம தாத்தா, இப்படி வாருங்கள். வந்துட்டேன். இப்பொழுது தங்களை தேடி வந்திருக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? தேடி எதற்கு? ஒரு உண்மையான விஷயம் என்று சொல்வதற்காக ஓடி வந்தேன். அகிலத்தை சுத்தி வந்தேன், அதிசயம் ஒன்று கண்டு வந்தேன். உண்மைதான். அப்படின்னு சொன்னா என்ன உலகத்தை சுற்றி வந்து உண்மை என்று சொல்வதற்கு. சரி, என்ன உண்மை இது? என்ன உண்மை தெரியுமா? சிவன், விஷ்ணு, பிரம்மான்னு சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள் தாங்கள். உண்மைதான். அதில் படைக்கும் தொழிலை படைத்த பிரம்மதேவன் தந்தையா? உமக்கு தந்தை. உண்மைதான். சரி, அதற்கு என்ன பொருள்? அழிக்கும் தொழிலை கொண்டவர் தாங்கள். நிச்சயமாக. படியளக்கக்கூடிய சிவபெருமான் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? என்ன செய்தார்? யானை முதல் எறும்பு கடைசி 84 லட்சம் சிவபேதங்களுக்கு படி அளக்கக்கூடிய பரமகர்த்தா கர்த்தா இன்றைய தினம் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? என்ன செய்தார்? ஒரு யுகத்துக்கு தியானத்தில் அமர்ந்து விட்டாராம். பாலா போச்சு போ. நாராயண நாராயண. நான் நாராயணன் தான். தாத்தா பேரா. அப்பொழுது ஒரு யுகம் என்பது ஒரு நாள், 2 நாள், 1 மாதம், 1 வருடம், இல்லை 2 வருடம் என்பது எத்தனை யுகம் என்பது கணக்கில் அடங்காதவை. அப்படி என்றால் ஒரு யுகத்துக்கு தியானத்தில் அமர்ந்து விட்டால் மாநில மக்களோ ஜீவச்சந்தங்கள் அனைத்து பசியும் மாண்டு மடித்துவிடும். நிச்சயமாக நாரதா, என் மைத்துனன் ஆகிய சிவனுக்கு இதே பொழப்பாகிவிட்டது. கஞ்சாவை போட்டுக் கொள்வது, கடினமாய் வரங்களை எழுப்பது, மாற்றிக்கொண்டால் இந்த மாதிரி நினைப்பது. இல்லை என்றால் தியானத்தில் அமர்கிறேன் என்று அமர்வது. முன்னொரு காலத்தில் இப்படிதான் தியானத்தில் அமர்கிறேன் என்று தியானம் செய்ய அமர்ந்தார். இப்படியே விட்டுவிட்டால் சிவன் தியானமாகவே அமர்ந்து விடுவார். அப்படி என்று என் அம்சியால் மன்மதன் என்று ஒரு பாலகனை பிறக்க வைத்து அவனிடத்திலே கரும்பு வில்லை கையில் கொடுத்து அரும்பு பானம் தொடுக்க சொன்னேன். கோபம் கொண்ட சிவபெருமான் தியானத்தை கிளைக்க வந்த மன்மதனை நெற்றிக்கண்ணால் திறந்து அந்த காவனை பற்றி எரித்தார்.
அது போல நடந்த விஷயம் ஆகட்டும், இன்று அதற்கு பேசுவதற்கு நேரமல்ல. இப்பொழுது உலக நன்மைக்காக சிவன் தியானத்தில் அமர்ந்தார். ஒரு யுகத்திற்கு இது சரியல்ல. ஒரு யுகம் என்பது 1 வருடமோ 2 வருடமோ 5 வருடமோ 10 வருடமோ கிடையாது. பல லட்சக்கணக்கான வருடமாகும். ஒருவேளை சாப்பாடு நமக்கு இல்லை என்றால் உயிரினங்கள் உயிர் வாழ முடியுமா? ஒரு யுகத்தில் சிவன் தியானத்தில் அமர்ந்தால் உலக மக்களுக்கு பசி இருப்பது யாரு? படி இருப்பது யாரு? பசி தீர்ப்பது யாரு? உடனே சிவன் தியானத்தை களைய வேண்டும். பாட்டி, இப்பொழுது சாப்பிடுவதற்கு நேரம் இல்லை. பிறகு வந்து அரண்மனை சாப்பிடுகிறேன். ஒரு நாள் இப்படி எனக்கு பிஸ்கட் கொண்டாந்து கொடுத்துருப்பேன். பிறகு வந்து சாப்பிடுகிறேன். நீ மிகவும் கலப்பாக இருப்பாய். அதனால இதை சாப்பிட்டு விட்டு தாத்தாவுக்கு என்ன வேலைக்கு இடம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அப்படியே சொல்லுகிறேன். சற்று தண்ணீர் குடிக்க. நாராயண நாராயண. அந்த புதுமை தேவி, அதாவது நாரதன் ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறான். இப்பொழுது மும்மூர்த்தி கடவுளாகிய நாங்கள் ஒவ்வொரு 3 வேலைகளை நிச்சயம் செய்தாக வேண்டும். ஒவ்வொருவரின் வேலையை கடமையில் இருந்து தவறினால் இவ்வுலகம் இயங்காது. சூரியன் உதிக்கலனா பொழுது விடியாது. சந்திரன் இல்லனா இரவு வெளிச்சிருக்காது. அதனால சிவன் தியானத்தை கலைக்க வேண்டும். அதற்காக என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உடனே சென்று ஓடி 33 கோடி தேவர்களால் தலைவனாகிய தேவேந்திரன் அழைத்து வா. அந்த தேவேந்திரன் அழைத்து வந்தால் அவனால் இந்த தேவருக்கு நன்மை உண்டாகும். சிவன் தியானத்திலிருந்து கலைவார். குறிப்பிடு ஓடி சென்று அழைத்து வா. உலக நன்மைக்காக என்னுடைய தாத்தா சிவபெருமான் தேவத்தில் அமர்ந்து விட்டார். என் சொந்த தாத்தா இடத்தில் கூறினேன். தேவேந்திர மன்னன் அழைத்து வர சொல்லி இருக்கிறார். இப்பொழுது தேவலோக செல்கிறேன். நாராயண நாராயண.